வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கும் கனிமொழி நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் இழந்த பிறகு பாஜகவுடன் கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மத்தியில் அமைச்சரவை மாற்றம் இன்னும் ஒரு சில வாரங்களில் நடைபெறப் போகிறது. அதில் திமுகவின் எம்பிக்கள் தற்பொழுது பாஜகவிற்கு ஆதரவுகளை கொடுத்து 3 மத்திய அமைச்சர் பதவி கேட்க திட்டமிட்டிருக்கிறார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவின் எதிர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நிச்சயம் இந்த 3 ஆண்டுகள் அமைச்சர் பதவிற்காக அடுத்து வரக்கூடிய 15 ஆண்டுகள் திமுக தமிழ்நாட்டில் 3வது இடம் வகிக்கப் போவது உறுதிதான் என்பதையும் கனிமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார். நிச்சயம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினால் தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் கூறுவது முற்றிலும் உண்மையாக மாறிவிடும். அது மட்டுமல்ல, இனி தமிழ்நாட்டில் திமுகவின் தலைமையை ஏற்று எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் வரப்போவது கிடையாது. அன்று கலைஞர் பாஜகவிடம் கூட்டணி வைத்தது, அன்று இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் அப்படி இருந்தது. கலைஞர் அவர்களது யுக்தியும் அது ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு சாதகமாகவும் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் என்பது திமுகவின் தலைமை மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினால்தான் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்களை தோல்வியை தழுவ வைத்தார்கள். அது மட்டுமல்ல, உதயநிதி, சபரீசன், சேகர்பாபு போன்றவர்களது தவறான செயல்பாடுகளும் மக்களை ஏளனமாக நினைத்ததும் மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் திட்டங்களை செயல்படுத்த தவறியதும் திமுகவின் தோல்விற்கு வழிவகுத்துவிட்டது. இப்பேற்பட்ட ஒரு அரசியல் கள நிலவரத்தில் 3 ஆண்டுகள் மத்திய அமைச்சர் பதவிற்காக அடுத்து வரக்கூடிய 15 ஆண்டுகள் திமுக தமிழ்நாட்டில் முழுவதும் அகற்றப்படுவது நிச்சயமாக நடக்கப் போவதுதான். இதை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பாஜகவுடன் கூட்டணி வைக்க எனக்கு விருப்பமில்லை என்று கனிமொழி அவர்கள் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் கனிமொழி அவர்களுக்கு தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இவற்றில் இருக்கக்கூடிய வெற்றி தோல்வியை விட அமலாக்கத்துறை அதிகாரிகள் நம்மளை நெருங்கிவிட்டால், விசாரணை வளையத்திற்குள் நம்மளை சிக்க வைத்துவிட்டால் நிச்சயம் தேசிய கட்சியின் ஆதரவு நமக்கு தேவை. பாஜக கூட்டணி வைக்காமல் இருந்தால் நிச்சயமாக காங்கிரஸை நாம் நாட வேண்டும். ஆனால் காங்கிரஸ் கூட்டணி நம்மை எதிர்த்து தாவேகாவின் பக்கம் சென்றுவிட்டது. ஆகையால் காங்கிரஸ் நமக்கு உதவாது. மேலும் பாஜகவை தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது. இப்பொழுது பதவியை விட, அதிகாரத்தை விட நாம் சேகரித்து வைத்திருக்கின்ற சொத்துக்களையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். இதனால் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நம்மளை நெருங்குவதற்கு முன்பாக நாம் பாஜகவிடம் சரணடைய வேண்டும் என்பதற்கேற்ப மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியுள்ளார். ஆனால் கனிமொழி அவர்கள் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினால் சட்ட ரீதியாக நாம் எதிர்கொள்வோம். தவறு செய்தால்தானே நாம் பாதிக்க உள்ளாவோம். ஆனால் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் தான் அதிக அளவில் ஊழல் வழக்கில் சிக்கியுள்ளார்கள் என்பதையும் திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கனிமொழியிடம் எடுத்து கூறியுள்ளார். ஆனால் கனிமொழி அவர்கள் இதற்கெல்லாம் ஆதரவு கொடுக்காமல் எதிர்ப்பலைகளில் இருப்பதால் நிச்சயம் வரக்கூடிய தேர்தல்களில் திமுகவிற்கு எதிராக கனிமொழி செயல்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தேவைப்பட்டால் எம்பி தேர்தலில் ஒட்டுமொத்தமான வெற்றியை பெற்ற கனிமொழி அவர்கள் அந்த பதவியை ராஜினாமா செய்து இடைத்தேர்தலில் தமிழக அரசியலில் கனிமொழி அவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையான தேர்தல். இந்த தேர்தலில் நிச்சயமாக திமுக தோல்வியே தழுவிவிட்டது. வெற்றியடைந்தால் அரசியல் களமே தலைகீழாக திமுகவிற்கு சாதகமாக வந்திருக்கும். தோல்வியை தழுவியதன் காரணமாக மூடிய கதவுகள் அனைத்தும் நிரந்தரமாக மூடப்படக்கூடிய வகையில் கூட்டணி கட்சிகள் தாவேகாவின் பக்கம் சென்றுவிட்டது. மேலும் ஒரு கதவு மட்டும்தான் திறந்துள்ளது, பாஜக என்ற கதவு மட்டும். அவற்றிற்கு ஆதரவுகளை கொடுத்து மத்தியில் அமைச்சரவையில் இடம் கிடைத்து அடுத்த 3 ஆண்டுகளை
நமது வழக்குகள் அனைத்தையும் சரி செய்து தப்பிக்க வேண்டும் என்பதையும் கனிமொழியிடம் ஸ்டாலின் தரப்பினர்கள் எடுத்து கூறியுள்ளனர். ஆனால் கனிமொழி அவர்கள் இதற்கு சம்மதமே தெரிவிக்கவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அரசியல் களத்தில் திருப்புமுனையாக வெளியான தகவலால் ஒவ்வொரு நாளும் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது தலைவலியாக இருப்பதாகவும், கிட்டத்தட்ட திமுக என்ற மிகப்பெரிய ஆலமரத்தை நிர்வாகம் செய்ய முடியாமல் தற்பொழுது குழப்பத்தில் இருப்பதாகவும் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு என்பது சகஜம்தான். தோல்வியடைந்தாலும் மீளக்கூடிய வகையில்தான் இத்தனை ஆண்டுகள் திமுக தேர்தலை சந்தித்தது. ஆனால் மூன்றாவதாக ஒரு நபர் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய நிலையிலும் மக்களும் ஆளும் கட்சியும் ஒரே நேரத்தில் திமுகவை விமர்சிப்பதுதான் திமுகவிற்கு இருக்கக்கூடிய பயம் அதிகரித்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைமை தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பாதாள சிறையில் அடைக்கக்கூடிய வகையில் ஊழல் வழக்குகளும் மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் செய்த தவறுகளும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நெருங்கிவிட்டால் தப்பிப்பது கடினம். கனிமொழி எதிர்த்தாலும் பரவாயில்லை, பாஜகவிற்கு ஆதரவுகளை கொடுக்க போவது உறுதிதான் என்பதையும் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் தரப்பினர்கள் தெரியப்படுத்தியுள்ளது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் பாஜகவிற்கு ஆதரவுகளை கொடுத்தால் அடுத்து என்ன நடக்கும்? தமிழக மக்கள் முழுவதுமாக திமுகவை புறக்கணிப்பார்கள். இரண்டாவது, உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் அனைத்திலும் திமுக படுதோல்வியை தழுவும். அடுத்து கூட்டணி கட்சிகள், இதற்கு முன்னால் திமுகவுடன் இருந்த கூட்டணி கட்சிகள் கடுமையாக திமுகவை விமர்சிப்பதோடு தமிழ்நாட்டில் திமுகவின் தலைமையே கூட்டணியை உறுதி செய்யாத ஒரு சூழலும் உருவாகும். அடுத்து அதிமுக இரண்டாவது இடத்திற்கு வருகை தரும். தமிழக அரசியலில் திமுக இருந்த இடத்தில் அதிமுக வசஸ் தாவேகா என்று அரசியல் களம் மாறும். அது மட்டுமல்ல, திமுகவில் உட்கட்சி மோதல் வெடித்து அரசியலின் தலைமை திமுக தலைவராக ஸ்டாலின் அவர்களிடம் இருந்து கனிமொழி பறிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய அரசியல் கள மாற்றம் ஏற்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் இப்பொழுது தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் யாருக்கும் பயப்படாமல் நேரடியாக அரசியல் களத்தில் திமுகவின் எம்எல்ஏக்கள் மாஜி அமைச்சர்கள் மீது நடவடிக்கைகளை உடனுக்குடன் எடுத்து வருகிறார். அது மாஜி அமைச்சர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டிற்கே சென்று சோதனைகளை நடத்தி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மூலமாக பணங்களை கைப்பற்றியும் உள்ளார். அதே போலத்தான் திமுகவின் எம்எல்ஏக்கள் தாவேகாவின் தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் அவர்களை ஆபாசமாகவும் கெட்ட வார்த்தைகளாகவும் மிரட்டுவதாகவும் பொதுவெளியில் பேசியதாகவும் இன்று காலையிலேயே தூத்துக்குடி எம்எல்ஏ மார்த்தாண்டத்தையும் கைது செய்து உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளார். இது அரசியல் களத்தில் திமுகவிற்கு இருக்கக்கூடிய பவர் குறைந்து கொண்டிருப்பதாகவும் தமிழக அரசியலில் தாவேகாவின் ஆதிக்கம் அதிகமாகி கொண்டிருப்பதாகவும் தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்து மத்தியில் அமைச்சரவையில் இடம் கிடைத்தால் நிச்சயம் தமிழ்நாட்டில் திமுக ஓரம் கட்டப்பட்டது உறுதி செய்யப்படும். இதன் அதிர்ச்சிதான் கனிமொழி அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடம் முறையிட்டு வருகிறார். ஸ்டாலின் மீது கோபத்தில் கனிமொழி இருக்கிறார். கனிமொழி எடுத்த முடிவு சரியானதா, ஸ்டாலின் எடுத்த முடிவு சரியானதா என்பதை